வணக்கம். இன்னைக்கு நம்ம பேசப் போறது ஞானம் அடைதல் பத்தி. பொதுவா ஆன்மீக ஞானம், மெய்ஞானம்னு சொன்னாலே நம்ம மனசுல என்ன தோணும்? அது ஏதோ ரொம்ப தூரத்துல இருக்க ஒரு விஷயம், பல வருஷம் கஷ்டப்பட்டு, படிச்சு, தவம் செஞ்சு அடைய வேண்டிய ஒரு பெரிய இலக்கு. அப்படித்தானே நம்ம நினைக்கிறோம்? ஆனா, நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி மனசுல வரும் இல்லையா? இந்த ஞானம்ங்கிறது உண்மையிலே சில பெரிய மகான்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமா? நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்களுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையா? இந்த ஒரு பொதுவான நம்பிக்கையை தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். பொதுவா ஞானம் அடையணும்னா என்னெல்லாம் தேவைன்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு இல்லையா? இங்க பாருங்க. பல வருஷம் விடாம படிக்கணும், ஒரு வாழ்க்கை முழுசும் நல்ல கர்மாவா சேர்க்கணும், பயங்கரமான சாஸ்திர அறிவு இருக்கணும், அப்புறம் ரொம்ப ரொம்ப கடினமான பயிற்சிகளெல்லாம் செய்யணும். இதெல்லாம் கேட்கும்போதே ஒரு பெரிய மலை மாதிரி தெரியுது தானே? சரி, ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாம இவ்ளோ நாளா நம்பிட்டு இருந்த இந்த முழு சிஸ்டமும், இந்த ஐடியாக்கள் எல்லாமே ஒருவேளை தவறா இருந்தா, இதுக்கு முற்றிலும் வேற ஒரு பார்வை இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? இந்த புரட்சிகரமான பார்வைக்கு ஆதாரம் எங்க இருக்கு தெரியுமா? இதோ பாருங்க. ஒரு பழங்கால ஞான நூல்ல இருந்து எடுத்த ஒரு சின்ன உரையாடல் தான் அது. நம்மளோட பழைய நம்பிக்கைகள் எல்லாத்தையும் அப்படியே புரட்டி போடுற மாதிரி ஒரு கேள்வி, அதுக்கு ஒரு திகைக்க வைக்கிற பதில் இதுல அடங்கியிருக்கு. அந்த உரையாடல்ல முதல்ல கேட்கப்படுற கேள்வி இதுதான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அப்படியென்றால் ஒருத்தருக்கு எவ்வளவு கர்ம வினைகள் இருந்தாலும் கூட ஞானமடைய முடியுமான்னு கேக்குறாங்க. ஏன்னா பொதுவா என்ன சொல்வாங்க, நம்ம கர்மா தான் ஞானம் அடைகிறதுக்கு மிகப்பெரிய தடைன்னு சொல்வாங்க இல்லையா? இப்போ அந்த பதிலுக்கு வருவோம். பதிலோட முதல் பகுதி என்ன தெரியுமா? அவர் படிக்காதவராக இருந்தாலும் ஞானம் சாத்தியமே. யோசிச்சு பாருங்க, ஒருத்தருக்கு எழுத படிக்க தெரியலனாலும் அவர் ஞானம் அடைய முடியும்னு சொல்லுது. இது எவ்ளோ பெரிய விஷயம். சாஸ்திரம் படிக்கணும், அறிவு வேணும்னு இருந்த ஒரு பெரிய தடைய இந்த ஒரு வரியில அப்படியே உடைச்சிடுச்சு. இப்போ இந்த ஒப்பீட்ட பாருங்க, எவ்ளோ தெளிவா புரியுதுன்னு. ஒரு பக்கம் நல்ல கர்மா வேணும், அறிவு வேணும்னு நம்ம பொதுவா நம்புற விஷயம். இன்னொரு பக்கம் இந்த நூல் சொல்ற அந்த புரட்சிகரமான பதில். கர்மா இருந்தாலும் பரவாயில்ல, படிக்கலனாலும் பரவாயில்ல, ஞானம் சாத்தியம்னு சொல்லுது. இது ரெண்டுக்கும் எவ்ளோ வித்தியாசம் பாத்தீங்களா? இது முற்றிலும் வேற ஒரு கோணம். சரி, இப்போ உங்க எல்லாருக்கும் மனசுல இந்த கேள்விதான் ஓடிட்டு இருக்கும். இது எப்படிங்க சாத்தியம்? படிப்பும் வேணாம், கர்மாவை பத்தியும் கவலைப்பட வேணான்னா அப்புறம் எப்படி ஞானம் அடைய முடியும்? இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த மொத்த உரையாடலோட உச்ச கட்டமே. பதில் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப ரொம்ப ஆழமானது. பதில் என்னன்னா, ஏனென்றால் அவன்தானே அது. அவ்வளவுதான். இந்த ஒரு வரியில தான் முழு ரகசியமும் அடங்கியிருக்கு. இது ஒரு பிரம்மாண்டமான உண்மையை நமக்கு புரிய வைக்குது. அப்போ அதுன்னா என்ன? அதுங்கிறது வேற எதுவும் இல்ல. அதுதான் நம்மளோட உண்மையான இயல்பு, நம்மளோட உண்மையான நான். அது வெளியிருந்து தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு பொருள் கிடையாது. இல்ல நாம கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய ஒரு பட்டமும் கிடையாது. அது இந்த நிமிஷம், இங்கேயே, நமக்குள்ளேயே முழுசா இருக்கிற ஒரு பேரானந்த நிலை. நாம வேலை அதை அடையறதில்ல, நாம தான் அதுங்கிறத உணர்றது மட்டும்தான். பொதுவா ஞானத்துக்கான பாதைய ஒரு டைம்லைன்ல போட்டா எப்படி இருக்கும்? இங்க பாருங்க. முதல் வருஷம் நூல்களை படிக்க ஆரம்பிக்கணும். ஒரு 10 வருஷம் கழிச்சு கர்மாவை சரி பண்ணும். 30 வருஷம் தியானம் பண்ணணும். 50வது வருஷத்துல ஒரு குருவை தேடணும். அப்பா, இது ஒரு வாழ்க்கை முழுசும் போற ஒரு நீண்ட கஷ்டமான பயணமா தெரியுதுல்ல? ஆனா நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற இந்த நூல் நேரம், முயற்சி பத்தின நம்ம ஐடியாவையே தலைகீழ மாத்தப் போகுது. இது சொல்ற கால அளவு உங்களை நிச்சயமா ஆச்சரியப்படுத்தும். ஆமா, அந்த 50 வருஷ நீண்ட பயணத்துக்கு பதிலா இந்த நூல் என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு கணப்பொழுதில் ஞானமடையலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு முழு ஆயுட்காலத்துக்கும் ஒரு சின்ன கணத்துக்கும் எவ்ளோ பெரிய வித்தியாசம். அப்போ ஒரு கணப்பொழுதுன்னா என்ன அர்த்தம்? உடனடியாக, ஒரு கண் சிமிட்டுற நேரத்துல, ஒரு நொடியில. அப்ப பாருங்க, இந்த நூல் கர்மாவை தாண்டலாம், படிப்பை தாண்டலான்னு சொன்னது மட்டும் இல்ல, காலம்ங்கிற மிகப்பெரிய தடையையும் உடைச்சு எரியுது. அப்போ கடைசியா இந்த எல்லா விளக்கமும் நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கிட்ட கொண்டு வந்து நிறுத்துது. ஞானம்ங்கிறது ஒரு கணத்துல நடக்கக்கூடிய விஷயம்னா, அப்போ இந்த நிமிஷம் இப்போ அதை நடக்க விடாம தடுத்துட்டு இருக்கிறது எது? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு இந்த விளக்கத்தை முடிக்கிறேன்.